திருவண்ணாமலையில் 2 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை கழுகு பார்வையில் புதிய தலைமுறை பதிவு செய்திருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் குமரவேல். அடுத்தடுத்து 2 இடங்களில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதில் 7 பேர் ஏற்கனவே மாயமான நிலையில் மற்றொரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தற்பொழுது எங்க இருக்கிறாங்க? பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டார்களா? அந்த இடத்தில் சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய பணிகள் நடைபெறுகிறதா? என்ன விவரம்? கார்த்திகா, திருவண்ணாமலை மாவட்டத்துல நேற்றுக்கு வஉசி நகர் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக ராஜ்குமார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர் உறவினர்கள் 7 பேர் என வீட்டுக்குள் மண்ணில் சிக்கி இருக்கிறாங்க. அவர்களை மீட்கும் பணியானது கடந்த 8 மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அது ஏறக்குறைய ஒரு 50 மீட்டர் தொலைவில் இதே மலைப்பகுதியில் திடீரென ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக மீண்டும் ஒரு மண் சரிவு ஏற்பட்டது. ஆனால் அந்த பகுதியில் மனிதர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. ஆனால் குடியிருப்புகளை அந்த பகுதியில் இருக்கிற குடியிருப்புகளை மண் மற்றும் பாறைகள் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த 7 பேர் சிக்கியிருக்கிற இந்த பகுதியில காலையிலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. ஆனாலுமே நிறைய பாறைங்க, நிறைய கல்லு, நிறைய மண் இருக்கிறதுனால அவங்களால மேன் பவரை பயன்படுத்த முடியல. அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல சிறிய ஜேசிபி மற்றும் பெரிய இட்டாச்சி இதை பயன்படுத்தி மீட்பு பணியை துரிதப்படுத்துவதற்காக மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்து அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த வகையில குறிப்பா தற்போது நாம பருந்து பார்வை காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். பிரத்யேகமான பருந்து பார்வை காட்சி. இந்த பருந்து பார்வை காட்சியில 2 இடங்கள் ஒரே ஷாட்லயும் தெரியும். ஏற்கனவே 7 பேர் சிக்கி இருக்கக்கூடிய நிலச்சரிவு ஏற்பட்ட இடமும் அதற்கு 50 மீட்டர் தொலைவில் புதிதாக இன்று காலை நிலச்சரிவு ஏற்பட்ட இடம், இந்த 2 இடமும் ஒரே ஷாட்ல தெரியும். அதுலயும் குறிப்பா அந்த 7 பேர் சிக்கி இருக்கிற இந்த இடத்த பார்த்தோம்னா அந்த பகுதியில மட்டுமே பாதிப்பு இல்லை. அந்த பகுதியில் இருந்து தெரு முழுக்க இது 11வது தெரு, இங்க இருக்கக்கூடிய 11வது தெரு வழியா போகிற சேரு, அருகே இருக்கக்கூடிய 10வது தெரு, 9வது தெரு, அப்புறம் கீழே இருக்கிற மெயின் தெரு, இது மொத்தமா ஒரு 5 தெருக்களுக்கு இந்த சேரானது பரவி இருக்கும். அந்த 5 தெருக்களுமே பாறைகளும் செதறி கிடைக்கும். 5 தெருக்கள் இருக்கிற வீடுங்க, இருசக்கர வாகனங்க, அவங்களோட உடைமைகள் எல்லாமே இந்த மண் சரிவில் சிக்கியிருப்பதை அந்த ட்ரோன் காட்சி மூலமா நம்ம பார்க்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக புதிதாக இன்று காலை ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாகவும் அங்கேயும் இதே நிலை நீடித்திருக்குது. அந்த வகையில மீட்பு பணியானது மிக காலதாமதமாக நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டி ராஜ்குமாரோட உறவினர்களும் தற்போது காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கார்த்திகா, மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.